விஜய் இன்னைக்கு பேசுனது உணர்ச்சிவசப்பட்டு பேசினாரா அல்லது தெளிவாக பேசினாரான்றது வருங்காலங்களில் தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக தான் இருந்தது. எஸ் ஆமாம். அவர் நான் அப்படின்னோடனே அவர் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சாரு, ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்து கூட படிக்கல. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து இருக்கிறத மட்டும் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்ட்டார். அதனால் இன்னொருத்தர் நானுன்றது முன்னாடி படிக்க ஆரம்பிச்சார் அவர் பேரை சொல்லாமல். அந்த மாதிரி அதெல்லாம் சகஜம்தான். அதுக்கப்புறம் அவர் பேசின ஸ்பீச்சு எல்லாமே ஒரு அற்புதமான ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச்சை பொதுவாக சொல்லுவாங்க, இந்த புது பொண்டாட்டிக்கு தான் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு எங்கே போனாலும் அவ்வளோ வரவேற்பு இருக்கும். அதெல்லாம் அவர் மாப்பிள்ளை இப்படின்னாருன்னா தண்ணியாக 4 பேர் தண்ணி எடுக்க ஓடுவாங்க, எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அதே மாப்பிள்ளை 1 வருஷம் பொறுத்து இன்னொரு கல்யாணத்துக்கு போனாருன்னா இவரை சீண்ட மாட்டாங்க. இது வந்து இயற்கை. அதனால் இன்றைக்கி அந்த இதெல்லாம் நடக்கும். இதற்கு பிறகு இவர்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவர்கள் துறைகளில் எப்படி பண்ண போகிறாங்க, அதிகாரிகள் கையில் சிக்காமல் அதே நேரத்தில் எப்படி சரியான இதை கொண்டு போக போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அவர் வந்து உளவுத்துறையை கையாளுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். உளவுத்துறை கையாளுறதும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையாளுவதில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். ஓகே. கட்சிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் குறைகளை சொல்லுவாங்க, அந்த குறைகளை தலைவர்கிட்ட நேராக வரணும். அப்போ கட்சிக்காரர்கள்ட்ட சொல்கிற குறைகள், கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மாவட்டம் முழுவதும் கட்சியில் என்ன நிலைமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது, உண்மையை ஏற்றுக்கிறது, எல்லாரிடமும் பேசுவது. என்னை ஏமாற்ற முடியாது, நீ ஒரு தகவல் சொல்கிறியா, அங்கே நான் வாங்கிடுவேன், இங்கே பேசுவேன், அங்கே பேசுவேன்னு ஒரு லார்ஜு ஒரு கான்டாக்டு இந்த மாதிரி வச்சுக்கிறதுல கலைஞர் மாதிரி இருங்க. பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலும் சரி கட்சிக்காரர்கள் மத்தியிலும் சரி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, தங்களை பெரிதாக மக்கள் மதிக்கும் பொழுது அவர்கள்ட்ட நீ சொன்னார்ல நான் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை காட்டுற விஷயங்களில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றீங்க, ஒரு அதிகாரி தடுப்பார், சார் சரிப்பட்டு வராது சார், இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார்னு, அந்த மாதிரி விஷயங்களில் காமராஜர் மாதிரி இருங்க. சத்துணவு போடுவேன்னு சொன்னார் சார், செலவாகும், செலவை பற்றி ஒன்று கேட்டேனா, நான் சத்துணவு போடுறத பற்றி தான் சொன்னேன், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, பணத்தை நான் பிச்சை கூட எடுத்துகிட்டு வரேன், மதிய உணவு அங்கே வரணும் அப்படின்னு, சத்துணவு இல்லை மதிய உணவு, அந்த மாதிரி விஷயங்களில் காமராஜர் மாதிரி இருங்க. எல்லாவற்றிலும் சேர்ந்து மொத்தமாக ஒரு தலைவனாக எல்லாரையும் அரவணைச்சு போதில் அண்ணாவாக இருங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.